குரு உடனே, சரி, நாங்கள் தான் பயப்படுறோம், நீங்கள் தைரியமான ஆள் தானே, நீங்கள் போய் பார்க்கலாமே. அப்படியா, சரி, கண்டிப்பாக இன்றைக்கி நான் அந்த காட்டு பக்கம் போகிறேன். துணைக்கு நீ கூட வர வேணாம், நான் தனியாக போகிறேன் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். குரு அப்படியே வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். போதையில் இருந்ததால் இவருக்கு என்ன நடக்குது என்று தெரியாததால் ஏதோ பேசிவிட்டு வந்து விட்டார். பக்கிரிசாமி போதையில் குரு உளறியதை உண்மை என்று நம்பி வீம்புக்கு காட்டினுள் நடக்க ஆரம்பித்தார். அப்போது இருள் சூழத் தொடங்கியது. இருள் சூழத் தொடங்கியவுடன் காற்றின் திசைவேகம் காட்டில் அதிகமானது. உடனே மரங்கள் சூறாவளி அடிப்பது போல் சுழன்று சுழன்று அடித்தன. பக்கிரிசாமி இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காடு என்றால் காற்று அடிப்பது சகஜம்தானே என்று மேற்கொண்டு நடந்தார். அப்போது தான் பின்னே யாரோ வருவது போலே அவருக்கு தோன்றியது. பின்னே திரும்பி பார்க்க யாரும் தென்படவில்லை. பிறகு முன்னோக்கி நடந்தார். அப்போது காட்டினுள் சிறிய துளை ஒன்று இருந்தது. அது ஒரு குகை போன்ற வடிவத்தை கொண்டிருந்தது. அந்த குகையினுள் பக்கிரிசாமி சென்றார். அது பழங்காலத்து குகை போல் விகாரமாக காட்சியளித்தது. இவரோ பயப்படாமல் அந்த குகையினுள் சென்று கொண்டே இருந்தார். குகையினுள் செல்ல செல்ல முழுவதும் இருட்டாக இருந்ததனால் மிகவும் பயம் தோன்றியது. நடந்து கொண்டே இருந்தார். ஆங்காங்கே சில வெளிச்சமான நிலைகள் தென்பட்டன. அது சில பூச்சிகளின் மென்மினி பூச்சி என்னும் வெளிச்சத்தினால் சிலவித வெளிச்சங்கள் தோன்றின. பக்கிரிசாமி அந்த வெளிச்சத்தை கொண்டு முன்னோக்கி உள்ளே நடந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த குகையினுள் ஒரு சிலை ஒன்று இருந்தது. அந்த சிலையை பார்த்து பக்கிரிசாமி அதிர்ந்து போனார். ஏனென்றால் அந்த சிலை ஒரு சுவாமி சிலையாகும். அந்த சிலை ஏன் இங்கு உள்ளது? ஏன் இப்படி குகையினுள் கிடக்க வேண்டும் என்று பலவிதமான கேள்விகள் பக்கிரிசாமியின் மனதில் எழுந்தன. அந்த சிலை ஒரு காளியின் சிலை என்பது பக்கிரிசாமி அந்த சிலையை துடைக்க அவருக்கு தெரிய வந்தது. அட பாவிங்களா, ஒரு காளியம்மன் சிலையை ஏன் இப்படி அனாதையாக போட்டு வச்சுருக்காங்க என்று கூறி வருத்தப்பட்டார். இதுவரை ஊருக்கு வந்து 1 மாதத்திற்கு மேலானது. ஆனால் இதுவரையில் அந்த ஊரில் ஒரு கோயில்கள் கூட கண்ணில் தென்படவில்லை. இப்போதுதான் பக்கிரிசாமிக்கு புரிந்தது, இந்த காட்டில் இதற்கு முன்னர் ஏதோ கோயில் இருந்திருக்கிறது, காளியம்மன் போன்ற கோயில்கள் இருந்திருக்கும் போல. அதனால்தான் சிலை இங்கே தென்படுகிறது. அப்போ சிலை இருக்கிறது என்றால் கோயில் கண்ணில் தென்படவில்லையே என்று சிலையை அங்கேயே வைத்துவிட்டு முன்னோக்கி குகையின் முன்னோக்கி நடந்தார். மிகவும் பாழடைந்து இருந்த அந்த குகையில் வெட்டுக்கால் பூச்சிகள் போன்ற வலைகள் அதிகமாக தென்பட்டதால் அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு உள்ளே சற்று நுழைந்தார். அப்போது பெரியசாமி
பெரிய சாமி சிலை ஒன்று தென்பட்டது. அதை கண்டு அதிர்ந்து போனார். காரணம், அது கோவில் விக்கிரகத்திலுள்ள சுவாமி சிலை போலவே தென்பட்டது. இந்த சிலை குகைக்குள் எப்படி வந்தது என்று